இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம், இது மின்னம்பலம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் திரு சத்யராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இந்த போர் பதற்றம் நாளுக்கு நாள் அதிகரிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். தொடர்ச்சியாக அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் அந்த மத்திய கிழக்கு கடல் பகுதிகளில் ஈரானுக்கு தொடர்ச்சியான எச்சரிக்கையை கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் தற்பொழுதைய சூழலில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இந்த போர் அப்படின்றது வெடிக்குமா? என்ன மாதிரியான ஒரு சூழல் அங்கே போயிட்டு இருக்கு? இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் கடந்த 24 மணி நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு. இவ்வளோ நாளாக ஈரான் ஒரு தனிப்பட்ட முறையில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ ஈரானை தாக்க போகிறோன்னு நேரடியாக சொல்லாமல் மிரட்டல் விட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஈரான் ரொம்ப தைரியமாக என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் கண்டிப்பாக திருப்பி அடிப்போம், நாங்கள் எதுக்காக வெயிட் பண்ண மாட்டோம், குறிப்பாக எங்களோட சுப்ரீம் லீடரை நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா நாங்கள் கையை தீருவோம் அப்படின்லாம் பேசினாங்க. அமெரிக்காவினுடைய அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவினுடைய அசட்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் அழிச்சிருவோம் அப்படின்னு ரொம்ப தீவிரமாக சொன்னாங்க. அவங்க இஸ்ரேலை மையமாக வச்சு தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டே சொன்னது. ஸோ இப்போ இந்த சண்டையில் ரொம்ப தீவிரமாக ஈரானும் இருக்கிறாங்க. அமெரிக்கா எந்த அளவுக்கு தன்னோட ஃப்ளீட்ஸை குவிச்சிருந்தாலும் ஈரான் ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. இது எப்போ ஒரு டைரக்டான ஒரு இடமா மாறுது அப்படின்னா, சவுத் சைனா சீலிருந்து யுஎஸ்எஸ் அப்ரஹாம் லிங்கனை கொண்டு வந்து ஈரானுடைய கடல் பரப்புக்கு பக்கத்தில் நிறுத்துகிறாங்க. யாருன்னா அமெரிக்கா செய்து. இது ஒரு பெரிய டென்ஷனை கிரியேட் பண்ணுது. இந்த டென்ஷனில் என்ன நடந்திருக்கு, இந்த போர்க்கப்பலை வேவு பார்ப்பதற்காக ஈரான் அவங்களுடைய ட்ரோனை கடலில் பறக்க விடுறாங்க. அது சுட்டு வீழ்த்தப்படுது. இந்த நேரத்தில் தான் அது பயங்கரமாக எஸ்கலேட்டாக மாறுது. ஸோ இது சுட்டு வீழ்த்தப்பட உடனேயே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தனியார் எண்ணெய் நிறுவனத்தினுடைய கப்பல் அந்த வழியாக, குறிப்பாக ஈரானுடைய கடற்பரப்பான இந்த ஹர்முஸ் ஸ்ட்ரெயிட் நீரிணை வழியாக வரும்போது அதை ஹராஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஈரானுடைய கப்பல் படை. இப்போ இந்த இடத்துல தான் பிரச்சனையே துவங்குது. ஸோ இங்கிருந்து துவங்கின பிரச்சனை இன்றைக்கி எங்கே நிற்குது அப்படின்னா, ரஷ்யாவும் சீனாவும் அவங்களுடைய படைகளையும், அதாவது அவங்களுடைய படைகளை போர் பயிற்சிக்காக, குறிப்பாக ஒரு மார்டைம் ட்ரில்லுக்காக கொண்டு இறக்கியிருக்கிறாங்க. ஸோ இது டென்ஷன் அதிகமாக காமிக்குது. என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஒரு யுத்தம் வர்றதுக்கான ஒரு 90% நோக்கி நெருங்கிருச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். குறிப்பாக நேற்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை நாங்கள் டெம்பரவரியாக ஹால்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இவங்க ஈரான் டிக்ளேர் பண்ணாங்க. ஈரானோட பார்லிமெண்ட் அதுக்கு அப்ரூவல் கொடுத்துருச்சு, மோஷன் பாஸ் ஆயிடுச்சு. பட் ஆனால் ஈரானை பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட்டில் மோஷன் பாஸ் ஆனாலும் சரி, சுப்ரீம் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் ஒன்று இருக்குது, அதாவது அந்த நாட்டினுடைய சுப்ரீம் லீடருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குது. அது அப்ரூவல் பண்ணால் மட்டும்தான் இராணுவ ரீதியாக அடுத்தடுத்த நடவடிக்கைகள் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, அது ஒரு 50 கிலோமீட்டர் கடல் பரப்பு. ஸோ ஒரு வளைவாக இருக்கும். அதனுடைய வித்து பார்த்தீங்கன்னா ஒரு 33 கிலோமீட்டர். இது ஒரு பக்கம் ஈரான், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா யுஏஇ, ஒமன், சவுதி, இந்த நாடுகள்லாம் இருப்பாங்க. கடல் பரப்பு அப்படின்னா நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்காது. அந்த 33 கிலோமீட்டர் வித்தில் ஒரு 2 இடத்துல தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆழம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல தான் அந்த கப்பலை நகர்த்தி கொண்டு இந்திய பெருங்கடலுக்கு தான் நீங்கள் பெரிய பெரிய எண்ணெய் கப்பல்கள் போக முடியும். அதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஜப்பான், சவுத் கொரியா, இந்தியா, இந்த 3 நாடுகளுக்கும் தேவையான எண்ணெய், நேச்சுரல் கேஸ், இது எல்லாமே இந்த வழியாக தான் போகுது. அது சவுதியிலேருந்து வந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஈராக்லேருந்து எடுத்தாலும் சரி, நீங்கள் ஒமன்லேருந்து வந்தாலும் சரி, இந்த வழியாக தான் போகணும். அது நிறுத்தினா இந்தியாவுக்குமே பெரிய ஆபத்து, மிக மோசமான பாதிப்பு இந்தியாவுக்கு. நீங்கள் எக்ஸாக்டாக சொல்லப்போனால் கிட்டத்தட்ட வேர்ல்டோட மொத்த க்ரூட் ஆயில் அந்த எடுத்து அந்த கப்பலில் கொண்டு போகக்கூடியது அந்த வழியாக போகிறது மட்டும் கிட்டத்தட்ட 20% அதிகம். ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 600 பில்லியன் டாலர்ஸ் மதிப்பிலான எண்ணெய் அந்த வழியாக தான் கடலில் போயிட்டுருக்கு. 20 to 25 மில்லியன் பேரல்ஸ் பர் டே அது போயிட்டுருக்கு. ஸோ இதில் டேட்டாஸில் முன்ன பின்ன இருக்குது. சர்வதேச பத்திரிகையில் எழுதும்போது சில பேர் 20ங்கிறாங்க, 25 வரைக்கும் போகுது. பட் ஆனால் 20 to 25. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஜப்பான், சைனா, சவுத் கொரியாவுக்கான நேச்சுரல் கேஸில் 60% அந்த ரூட்டில் தான் போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் இந்தியாவுக்கு தேவையான நேச்சுரல் கேஸ்லையும் கிட்டத்தட்ட ஒரு 80% மேலே அந்த ரூட்டில் தான் வந்துகிட்டு இருக்கு. அதான் ரொம்ப முக்கியமானது. இதில் அனுப்புறது எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஈரான் மட்டும் கிடையாது, சவுதியும் சரி. சவுதி கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 6 மில்லியன் பேரல் தான் அனுப்புகிறாங்க. ஈரானும் 1.7 மில்லியன் பேரல்ஸ் அனுப்புகிறாங்க. ஏசியாவினுடைய மொத்த க்ரூட், ஹைட்ரோ கார்பன், எல்பிஜி எல்லா தேவையில் 82%, நான் சொல்கிறது ஆல்மோஸ்ட் ஏசியாவுக்கு, இன்க்ளூடிங் சைனா, இந்தியாலாம் சேர்த்து 82% இந்த ரூட் வழியாக தான் போயிட்டுருக்கு. இந்த விஷயத்தில் முதல்ல இந்தியா தான் குரல் கொடுத்துருக்கணும் இல்லையா? நம்ம இந்தியா ரியாக்ட் பண்ணியிருக்கணும். நீங்கள் ஈரானில் நம்ம அம்பானி கூட போர்ட் இருக்குது, அவருடைய கட்டுப்பாட்டில் பல இடத்துல போர்ட் இருக்குது, இஸ்ரேலில் கூட போர்ட் வச்சிருக்கிறாரு. அந்த ரூட்டே அதானிக்காகவே பிளான் பண்ணப்பட்டது. எப்படி அப்படின்னா,
நீங்கள் இஸ்ரேலில் இருந்து ஈரான் வழியாக குஜராத் வரைக்கும் ஒரு பெரிய ஸ்ட்ரெச் அவங்க ஈரான் அதானி ஒரு பிளான் இருக்குது. ஸோ இப்போ இந்தியா தான் நியாயப்படி வேகமாக ரியாக்ட் பண்ணியிருக்கணும். இந்தியா அதுக்கு வரைக்கும் ரியாக்ட் பண்ணலை. ஆனால் சைனா எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா நேரடியாக சில ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்தாங்க. இப்போ வந்து போர் பயிற்சியில் ஈடுபடுறாங்க. இப்போ சைனாவினுடைய ரொம்ப 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 சக்தி வாய்ந்த 5th ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்ட், அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா மைட்டி டிராகன்னு சொல்லுவாங்க. அந்த மைட்டி டிராகன் J-20, இந்த J-20 கொண்டு வந்து ப்ராக்டிஸில் இறக்கி இருக்கிறாங்க. யாருக்கு அப்படின்னா ஈரானுக்கு. அதே சமயத்தில் ஈரானுடைய நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் அந்த நீரணை பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இதில் இருக்கக்கூடிய முக்கியமான துறைமுகம் தான் பந்தார் அப்பாஸ் துறைமுகம். இது ஒரு பெரிய சிட்டி. இந்த துறைமுகத்தில் நேத்தைக்கு ரஷ்யாவினுடைய பெரிய ஃப்ளீட் எப்படி வந்து USS ஆப்ரஹாம் லிங்கன் மாதிரி இல்லை வந்து இவங்க ஜெரால்டு ஃபோர்ட்டை கொண்டு வந்து இறக்குறாங்க இல்லையா, இந்த ஃபோர்ட் மாதிரி முக்கியமான ஒரு கப்பல் கோர்வித் ஸ்டொக்கின்னு நினைக்கிறேன், அதோட பேர் என்ன சரியாக வரல, அது ரொம்ப முக்கியமான ஒரு கப்பல். அதையும் பயிற்சிக்கு கொண்டு வந்து ரஷ்யா இறக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன தெரியுது அப்படின்னா ரஷ்யாவும் தன்னுடைய கப்பல் படையை கொண்டு வந்து இறக்குறாங்க. அதே சமயத்தில் சீனாவும் தன்னுடைய கப்பல் படை வரலையே தவிர தன்னுடைய ஹெலிகாப்டர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இறக்குறாங்க, ஃப்ளைட் ஜெட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இறக்குறாங்க. இதில் குறிப்பாக இன்னொரு விஷயம் என்னென்னா ரஷ்யா கப்பல் படை மட்டும் கிடையாது, ரஷ்யாவினுடைய ஹெலிகாப்டர்ஸும் சரி விமானப்படைகளும் சரி இதில் பயிற்சி எடுக்கிறாங்க. ஸோ அப்போ இது ஒரு எப்போ நடக்கக்கூடிய ஒரு ட்ரில்லு தான். ஆனால் இந்த நேரத்தில் இது பிளான் பண்ணப்பட்டுச்சா அப்படிங்கிற கேள்வி ரொம்ப சந்தேகமாக இருக்குது. ஃபுல் ஃப்ளெஜ்ட் வாருக்கான ஒரு நகர்வு நடக்குது. ஃபுல் ஃப்ளெஜ்ட் வாருக்கான நகர்வு தான். இதை நீங்கள் வந்து நேற்றுக்கு நினைக்கிறேன் மாஸ்கோ டைம்ஸ் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க, February 18 சொல்லிட்டாங்க இந்த வீக்கில் நாங்கள் வந்து ஒரு ட்ரில்லுக்கு போகிறோம் அப்படிங்கிறத சொன்னாங்க. வேர்ல்டு நியூஸில் எல்லா இடத்துலையும் அட்ரஸ் ஆயிருக்கு, நம்ம இந்தியா நியூஸில் அதிகமாக அட்ரஸ் ஆகாமல் இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு இப்போ இந்த 24 ஹவர்ஸில் தான் இந்த ட்ரில்லு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ட்ரில்லை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா இது வந்து ஃபைட்டுக்கான ஒக்தி தான். இதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி குளோபல் சர்வைலன்ஸ்னு ஒரு டீம் இருக்காங்க, ஒரு பெரிய ஜியோ பொலிட்டிக்கல் திங்க் டேங்க். அவங்க எங்களுக்கு ஷாக்காக இருக்குது ரஷ்யாவும் சீனாவும் இதில் வந்து நேரடியாக இறங்கினது. ரஷ்யா ஏற்கனவே நிறையா மிசைல்ஸும் சரி அது மட்டும் இல்லாமல் ஜெட்ஸனுடைய உதவிகள்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் பயிற்சியில் ஈடுபட்டது அவங்களுக்கு ஷாக்காக இருக்குது. யூஸ்வலாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஈரானுடைய நியூக்ளியராக இருக்கட்டும் இல்லை டிஃபென்ஸாக இருக்கட்டும் இதில் சைனா ப்ளஸ் ரஷ்யாவினுடைய ரோல் அப்படிங்கிறது ஒரு மெஜாரிட்டியாக இருக்குது. ஆரம்ப காலகட்டங்களில் இருந்தே ஈரானுடைய நியூக்ளியர் திட்டங்களை முன்மொழிந்து ரியாக்டர்ஸை கொடுத்ததே அமெரிக்கா தான். அவங்க தான் ஃபஸ்ட்டாக ரியாக்டர்ஸை கொடுக்குறாங்க, 1950s கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு ஆட்சி அதிகாரம் அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய ஆட்சி அதிகாரம் தான். எங்கன்னா ஈரானில் 1951 அங்கே ஒரு பெரிய கூப்பு நடக்குது. அந்த கூப்பு முழுக்க நின்று செய்தது யாருன்னா அமெரிக்கா தான், ப்ளஸ் UK. அவங்களுடைய M16 இவங்களுடைய CAM தான் சேர்ந்து செஞ்சாங்க. இது எனக்கு தெரிஞ்சு 2013 நினைக்கிறேன் CIAயோட கிளாசிஃபைட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வெளியே வந்துச்சு. அந்த கிளாசிஃபைட் டாக்குமெண்ட்ஸில் அவங்க என்டோஸ் பண்ணுறாங்க, ஆமாம் நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. எல்லாமே அது பெருமையாக சொன்னாங்க. 1951 ஈரானுடைய கூப் அப்படிங்கிறது நாங்கள் நடத்துனது அப்படின்னாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பிரிட்டிஷ் காலத்திலிருந்தே அங்கே வந்து பெட்ரோலிய நிறுவனங்கள் இருந்துச்சு பார்த்தீங்களா, இந்த பெட்ரோலிய நிறுவனங்களை முதலாக இந்த எக்ஸிபிஷனுக்குள்ளே இறங்குனது UKவோட பிரிட்டனோட பெட்ரோல் நிறுவனங்கள் தான். அதான் 1951 அன்னைக்கு இருந்த தலைவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஈரானுடைய முதல் ஜனாதிபதி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்த உடனேயே அந்த சப்சிடரி கம்பெனிஸ் எல்லாம் நேஷனலைஸ் பண்ணுறாரு. இதை நேஷனலைஸ் பண்ணோடனே பிரிட்டனும் அமெரிக்காவும் பயங்கர கடுப்பாயிடுறாங்க. வழக்கம் போல் அந்த கூப்பை கிரியேட் பண்ணி 2 வருஷம் கூட ஆட்சி நீடிக்கல. அவங்க 53 ஆட்சியை மாற்றி மதுரோவுக்கு பண்ண மாதிரி அதே சேம் பேட்டர்னில் பண்ணுறாங்க. என்ன மதுரோ விஷயத்தில் அப்படின்னா மதுரோவை தூக்கின உடனே அங்கே இருக்கக்கூடிய வைஸ் பிரசிடென்ட் வந்து உட்காந்துட்டாங்க, அவங்க பெட்ரோலிய அமைச்சராக வந்துட்டாங்க. ஆனால் அங்கே எப்படின்னா மொத்தமாக பாரம்பரியமாக ஒரு மன்னராட்சி குடும்பம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மன்னராட்சி குடும்பம் வந்து தூக்கி எறியப்பட்டு ஒரு ஜனநாயக ஆட்சி முறை வரும்போது அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணுறாங்க. அது தொடர்ச்சியாக 53 79 வரைக்கும் ஈரானில் அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கு பிறகு தான் அங்கே இஸ்லாமிக் ரெவல்யூஷன்ஸ் வருது, மிகப்பெரிய கல்ச்சுரல் போராட்டங்கள் வருது, அமெரிக்கா தூக்கி எறியப்படுது. 79 மொத்தமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய அயோத்தியா கொம்யூனி தான் வந்து தலைமையேற்று இன்றைக்கி வரைக்கும் நடத்துகிறாரு. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு நேஷனலைசேஷன் பாலிசியில் சில விஷயத்தில் அவங்க செய்கிறாங்க. இப்போவும் அமெரிக்க கம்பெனிஸோ மற்ற கம்பெனிஸோ ஆயில் எடுக்கிறாங்க, இல்லாமல்லாம் இல்லை. பட் ஆனால் ஃபாரின் பாலிசியாக அவங்க வந்து இம்பீரியலிசத்தை நோக்கி நகராமல் இருக்கிறாங்க. இது வந்து இவங்களுக்கு எப்பவுமே ஒரு சிக்கலாக இருக்குது. இப்போ 79களுக்கு பிறகே பார்த்தீங்க அப்படின்னா அது வரைக்கும் நியூக்ளியர் ப்ரோக்ராமுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த அமெரிக்கா 79-80s வந்து ஈரானை வந்து அவங்க வந்து த்ரெட் பண்ணிட்டே இருக்காங்க. 79 கம்யூனி ஆட்சி அங்கே துவங்குது. 81 நினைக்கிறேன் 80லேயே வந்து ஈராக் வார் வந்துடுது. அன்னைக்கு ஈராக்குள்ளே உட்காந்து வேலை பார்த்தது எல்லாமே அமெரிக்கன் CIA தான். கிட்டத்தட்ட 10 வருஷ வார் அது. அதாவது ஈரானில் நடந்த இஸ்லாமிய புரட்சியை கண்டு சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் பயந்தாங்க. ஸோ அது மாதிரியான சூழல் அவங்களுக்கு வந்துருமோ, தூக்கி எறியப்பட்டுருவாங்களோ, அது மாதிரியான சூழல் வந்துருன்னு சொல்லிட்டு அவங்க பயந்து அமெரிக்காவினுடைய உதவியில் இருந்தாங்க. ஈராக் வார், கல்ஃப் வார் அப்படிங்கிறது உலகத்தையே தூக்கி திருப்பி போட்டுச்சு. ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து ஒரு ஆண்டில் யுத்தத்தை சந்திக்க வேண்டிய நிலைமை கம்யூனிக்கு இருந்துச்சு. ஆனால் அதையும் அவங்க ரொம்ப ஸ்டேபிளாக நடத்தி காமிச்சாங்க யார் ஈரான். ஸோ அதுக்கு அப்பிருந்தே இவங்க பிரச்சனை பண்ணுறாங்க.
நீங்கள் வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸை வந்து யுரேனியத்தை வந்து நீங்கள் என்ரிச் பண்ணக்கூடாது அப்படிங்கிற பிரச்சனை அப்போ இருந்தே ஆரம்பிச்சு. அதுதான் ஒரு கேள்வி என்னன்னா, உண்மையாகவே ஈரான் வந்து அணு ஆயுதம் தயாரிக்கிறாங்களா, அதை நோக்கி போறாங்களா? ஏன்னா இப்போ வரைக்குமே இஸ்ரேலும் அமெரிக்காவும் இந்த ஒரு குற்றச்சாட்டை தான் சொல்றாங்க. சர்வதேச அளவில் வந்து இனி அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடாதுன்ற ஒரு சட்டமும் இருக்கு, அதில் ஈரானும் கையெழுத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த அடிப்படையில் உண்மையாகவே ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிக்கிறாங்களா? இல்லை, அதுக்கு வாய்ப்பு உண்டு தான். ஏன் அப்படின்னா அவங்க வந்து யுரேனியத்தை என்ரிச் பண்ணுறதுல வந்து ஸ்டாப்பெல்லாம் பண்ணலை. போன 15 நாளைக்கு முன்னாடி நடந்த பேச்சுவார்த்தையில் கூட யுரேனியம் என்ரிச்மெண்ட் குறித்து நீங்கள் ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. என்ரிச்மெண்ட்டை சிவில் பயன்பாட்டோட அந்த ஸ்டாப் பண்ணிக்கிறேன், குறிப்பிட்ட பர்சன்டேஜோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன், ஆனால் நீங்கள் வந்து இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. பல பேச்சுவார்த்தைகள் நடந்துச்சு. குறிப்பாக 90களுக்கு பிறகு நீங்கள் வந்து ஜாயிண்ட் காம்ப்ரிஹென்சிவ் ட்ரீட்டி ஆரம்பிச்சு, அதுக்கு நான் சொன்ன 2013 அது டைரெக்டாக வந்துச்சு. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த P5 நேஷன்ஸ் சொல்லிட்டு ஐரோப்பிய நாடுகளோடு ஈரான் உட்கார்ந்து ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு. ஜாயிண்ட் காம்ப்ரிஹென்சிவ் ட்ரீட்டி இருந்துச்சு. அதில் ஈரான் ஒத்துழைப்பு தந்துச்சு. இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் நேரடியாக ஈரானுக்குள்ளே வந்து ஈரான் எங்கெங்கெல்லாம் அவங்க சைட்ஸ் வச்சுருக்கிறாங்களோ அந்த சைட்ஸில் எல்லா இடத்துலையும் வாட்ச் பண்ணுறாங்க. எல்லா இடத்துலையும் CCTV கேமரா போன மாதம் வரைக்கும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் கமிஷனுடைய ஒரு முக்கியமான சயின்டிஸ்ட் அங்கே இருப்பார், அவங்களுடைய ஃபீல்டில் இருப்பார். அந்த ஃபீல்டில் அவங்க எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இது எப்போ முடியுது அப்படின்னா, இறுதியாக அது எப்போ முடியுது அப்படின்னா, இந்த 12 days வார் நடந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ அமெரிக்கா அவங்களுடைய சக்தி வாய்ந்த விமானப்படையை கொண்டு வந்து 3 சைட்டையும் அழிச்சாங்க. ஸோ அப்போ கூட என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, இல்லை அந்த சைட்டில் எதுவுமே யுரேனியமே இல்லை, யுரேனியம் இருந்திருந்தால் பெரிய இஷ்யூவாக இருந்திருக்கும், யுரேனியத்தை அவங்க வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க, அது தெரிஞ்சு தான் அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அழிச்சுது அமெரிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மைதான், யதார்த்தமான உண்மை தான். இப்போ நீங்கள் அந்த 3 சைட்டு மேலே இவங்க வந்து குண்டு போட்டாங்க. அதுவும் அது சாதாரண குண்டு கிடையாது, பூமி வரைக்கும் உள்ளே இறங்கி போய் வெடித்து அலையலையாக கிளம்பும். ஒரு குண்டு போட்டால் அது உள்ளே போய் அப்படியே வந்து இது வந்து அவங்க வந்து ஆப்கானிஸ்தானில் பயன்படுத்தினது தான். மிக சக்தி வாய்ந்த மலைகளுக்குள்ளே தாலிபான்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் குகைக்குள்ளே இருப்பாங்கன்னு சொல்லி மேலேருந்து குண்டு போட்டால் அது உள்ளே போய் தான் வெடிக்கும். வெடித்து அப்படியே அலையலையாக போகிற மாதிரியான பல டெக்னாலஜி வச்சுருக்காங்க. நான் சும்மா ஜென்ரலாக சொல்கிறேன். ஸோ அப்போ இதை அவங்க செஞ்சாங்க. இப்போ யுரேனியம் இருந்து ஏதாவது பிரச்சனையாக இருந்துச்சு அப்படின்னா இது இஷ்யூவாக மாறி இருந்திருக்கும். ஸோ அது அப்படி நடக்கலை. அப்போ யுரேனியத்தை வேற ஒரு இடத்துல ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அது இருக்கலாம், வாய்ப்புண்டு. இப்போ கூட அவங்க வந்து யுரேனியத்துக்கான வேறு சைட்ஸை ரெடி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கலாம், வாய்ப்புண்டு. வேறு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணுறாங்கன்னு கடந்த 24 மணி நேரத்தில் பல செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அப்போ ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்க நியூக்ளியர் எனர்ஜியை அவங்க வந்து சிவில் பயன்பாட்டுக்காக என்ரிச் பண்ணுறதாக சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து இதை வந்து ஒரு ஆட்டம் பாம்புக்கான ஒரு முன்னெடுப்பாக செய்கிறாங்களா அப்படின்னா இது வரைக்கும் உறுதியான தகவல் இல்லை. ஆனால் செய்யலாம், வாய்ப்புண்டு. இது பிரச்சனையா அமெரிக்காவுக்கு அப்படின்னா இது மட்டும் அமெரிக்காவுக்கு பிரச்சனை இல்லை. அவங்களோட நியூக்ளியர் எனர்ஜி மட்டும் உங்களுக்கு இஷ்யூ கிடையாது. நீங்கள் வந்து மத்திய கிழக்கு கடல் பகுதியில் முழுவே வந்து இஸ்ரேல் இருக்குது. இஸ்ரேல் அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய ஒரு ப்ராக்சி வார் வெப்பன் தான். இஸ்ரேலுக்கு இது த்ரெட்டாக இருக்குது. எது த்ரெட்டாக இருக்குன்னா இவங்களுடைய அணு ஆயுதம் த்ரெட்டாங்கிறத விட இவங்களுடைய பேலிஸ்டிக் மிசைல் டெக்னாலஜியை மொத்தமாக த்ரெட்டாக இருக்குது. அதுவும் ஒரு கேள்வி இருக்குன்னா, நெத்தனியாகு சமீபத்தில் சொன்னது என்னன்னா, அவங்களுடைய பேலிஸ்டிக் மிசைலை அதிகபட்சம் 300 கிலோமீட்டர் வரைக்கும் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன் அந்த பேலிஸ்டிக் மிசைல் அவங்களுக்கு ஒரு த்ரெட்டாக இருக்குது? இப்போ ஈரான் இப்போ நீங்கள் ஒரு பெரிய சண்டை நடந்துகிட்டு இருக்கு. இங்கேருந்து இஸ்ரேலிருந்து நெத்தனியா அமெரிக்கா போகிறாரு. ஒயிட் ஹவுஸில் போய் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. வழக்கமாக போகிற மாதிரி போகல, அவர் ஒரு பின்வாசல் வழியாக தான் போகிறார். அதாவது முன்னாடி போனாலும் ஆல்டர்னேட் ரூட்டில் தான் ஒயிட் ஹவுஸுடைய ஓவல் ரூம் போகிறாரு. பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு அப்படியே வெளியே போயிடுறாரு. ப்ரெஸ் மீட்டே கொடுக்கல இது வரைக்கும். அது வழக்கமாக ஒரு 2 நாடு அதிபர்களோ யாரோ சந்திச்சாங்க அப்படின்னா மோஸ்ட்லி ப்ரெஸ் மீட் கொடுப்பாங்க. ஆனால் நெத்தனியாவுடைய மீட்டில் ப்ரெஸ் மீட்டே கொடுக்கப்படலை. இங்கே நெத்தனியா போய் மீட் பண்ண அதே நேரத்தில் ஆல்டர்னேட்டாக எனக்கு தெரிஞ்சு ஒமன் நினைக்கிறேன், அங்கே ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருந்துச்சு. அதில் ஈரானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் முதற்கொண்டு கலந்துக்கிட்டாங்க. அப்போ ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு போனார், எங்களுடைய டாக், எங்களுடைய டிஸ்கஷன் அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் நியூக்ளியர் இஷ்யூஸ்க்கு மட்டும்தான். அவங்க நியூக்ளியர் என்ரிச்மெண்ட்டை நிறுத்துறது கூட தயாராக இருக்காங்க. சிவில் பயன்பாட்டுக்கு தாண்டி பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு நாள் நியூக்ளியர் குண்டு போட போகிறது கிடையாது. ஈரான் அதை தயாரித்து அவங்க ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. பட் ஆனால் அவங்களுடைய மிசைல் டெக்னாலஜி ஒட்டுமொத்த வளைகுடா நாடுகளையும் கவர் பண்ணுது. அது நீங்கள் போய் கூகுளில் செக் பண்ணி பார்த்தாலே தெரியும். இன்டர்நேஷ்னல் பத்திரிகைகள் ரொம்ப அழகாக வந்து ஒரு அனிமேஷனோட ஒர்க் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இவங்களுடைய டெக்னாலஜி ஒட்டுமொத்தமாக எத்தனை லேயராக ஒட்டுமொத்த அரபு நாடுகளையும் இஸ்ரேலையும் உள்ளடக்கியதாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். அவங்கள்ட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 முக்கியமான ஒரு மிசைல் டெக்னாலஜி இருக்குது. அது குறித்த சென்டர் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் இன்டர்நேஷனல் ஸ்டடீஸ் வந்து சில தகவல்களை வெளியிட்டிருந்தாங்க. அது பேர் வந்து பார்த்திங்கன்னா செஜில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிசைல், பேலஸ்டிக் மிசைலில் 2000 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். அதுமாதிரி கத்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2000 கிலோமீட்டர் போகும். இதே மாதிரி எமாத் 1700, சஹபாத் 1300, இப்படி 2000 to 1300 கிலோமீட்டர் போகிற வரைக்கும்
வெப்பன்ஸ் பேலஸ்டிக் வச்சுருக்காங்க. இது இல்லாமல் ஈரானுடைய பத்திரிகைகளே 2025 ஏப்ரல் ஒரு பப்ளிஷ் பண்ணுறாங்க. 9 ஈரானியன் மிசைல்ஸை வந்து அவங்க வந்து கன்க்ளூட் பண்ணி சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 கிலோமீட்டருக்கு மேலே போகக்கூடிய மிசைல்ஸ் எல்லாமே இருக்குது. ஆமாம், அவங்களால பண்ண முடியும். அந்த அந்த டெக்னாலஜி அவங்க வச்சுருக்காங்க. அதாவது ஒரு பெர் ஹவருக்கு 1700 2000 கிலோமீட்டர்ஸ் போகிற அளவுக்குலாம் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுடைய அந்த மிசைல் ஸ்டாக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டாக் தான் அவங்களுக்கு பிரச்சனையாக மாறுது. யாருக்கு? இஸ்ரேலுக்கு பிரச்சனையாக மாறுது. என்னடா இவ்வளோ மிசைல் வச்சுருக்கிறான், எப்போ நினச்சாலும் அடித்து நொறுக்கிடுவான். ஏன்னா அதை அவங்க செஞ்சு காமிச்சிருக்காங்க, செய்யாமலாம் இல்லை. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் கேப்பபிலிட்டியோட சில மிசைல்ஸ் வச்சுருக்காங்க. அது வந்து குரைஸ் மிசைல் KH-55, அது 3000 கிலோமீட்டர் வரைக்கும் அது போகும். இதில் நார்த் கொரியா, ரஷ்யா, சைனா இந்த 3 டெக்னாலஜி தான் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது இல்லாமல் 2023 இவங்கள்ட்ட ஹைப்பர்சானிக் பேலஸ்டிக் மிசைல் இருக்குது. கண்டமிட்டு கண்டதாகக்கூடிய எல்லா ஏவுகணைகளுமே இருக்குது. இப்போ நேற்றைக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஈரானுடைய லேண்ட் ஸ்பேஸ்லேருந்து கல்ஃப் ஆஃப் ஒமன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கல்ஃப் ஆஃப் ஒமன் வரைக்கும் அவங்க மிசைல் ஃபயர் பண்ண போகிறாங்க. அதுக்கான உத்தரவை நேற்று கொடுத்துருக்குறாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவங்க மிசைல் வந்து அந்த உத்தரவினுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நோட்டம் வார்னிங் அப்படிம்பாங்க. நோட்டம் வார்னிங் அப்படிங்கிறது நோட்டீஸ் டு ஏர்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ஈரான் இஷ்யூட் அ நோட்டம் ஃபார் மிசைல் டெஸ்ட் இன் த கல்ஃப் ஆஃப் ஒமன் ஆன்டி ஷிப் பேலஸ்டிக் மிசைல்ஸ். ஆன்டி ஷிப் அடிக்கக்கூடியது, அவங்களுடைய லேண்டிலிருந்து சீக்குள்ள அடிக்கக்கூடியது. லேண்டு டு லேண்டு, லேண்ட் டு சி, சி டு சி, இது மாதிரி நிறைய மிசைல்ஸ் வச்சுருப்பாங்க. இதில் குறிப்பாக நேற்று கொடுத்த இந்த நேட்டம் வார்னிங்கில் அவங்க ரெட் பின், பர்பிள் பின், எல்லோ பின் 3மே கொடுத்துருக்காங்க. 3 வேறு வேறு. இப்போ ரெட் பின்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து மிசைல் ப்ளஸ் ஃபயர்மேன்ஸ் எல்லாத்தையும் மிசைல் வந்து எல்லோ பின் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ட்ரோன் ஆக்டிவிட்டிஸ்க்கு தனியாக பர்பிள் பின் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே என்ன நடக்கும் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக அவங்க ஒரு இமீடியட் வாரை ஃபேஸ் பண்ணுறதுக்கான எல்லா டெக்னாலஜிக்குமான ஒரு கோடு இது, இந்த நேட்டம் வார்னிங் அப்படிங்கிறது. இந்த வார்னிங் வந்து நேற்றுக்கு சைனாவும் ரஷ்யாவும் அவங்களுடைய ஆயுதங்களை இறக்குறாங்க இல்லையா, இதனோட சேர்ந்து தான் அந்த வார்னிங் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நேற்றுக்கு கூட இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மிசைலை அடித்து காமிக்கிறாங்க. இப்போ நியூக்ளியர் பேச்சுவார்த்தை இன்றைக்கி 2ஆம் கட்ட போயிட்டுருக்கு. ட்ரம்ப்போட மருமகன் கூட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறாரு. எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் இது இட் இஸ் நாட் ஆல் அபவுட் நியூக்ளியர், இட் இஸ் அபவுட் பேலஸ்டிக் அண்ட் சர்வைலன்ஸ். ஒரு பக்கம் ஈரானோட செக்யூரிட்டி, இன்னொரு பக்கம் அவங்க சீனா கூட பண்ணக்கூடிய வர்த்தகம். இந்த 2 தான் அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. சீனாவினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக அமெரிக்காவுக்கு மாறி இருக்கு. அதான் ஒரு கேள்வி, இந்த விவகாரத்தில் சீனாவினுடைய பங்கு அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்குது, குறிப்பாக இந்த அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடக்கக்கூடிய இந்த ஒரு பதற்றத்தில்? இல்லைப்பா, சைனாவினுடைய மொத்த ஆயில் தேவை, கேஸ் தேவையில் ஒரு பெரும் பங்கு ஈரானில் தான் போயிட்டுருக்கு. ஸோ அப்போ நீங்கள் வந்து சீனாவை தனிமைப்படுத்தணும், அவங்களுக்கு வந்து இந்த நேச்சுரல் கேஸோ எதுவுமே கிடைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க அமெரிக்கா. வெனிசுலாவினுடைய மிக முக்கியமான ஆயில் சைட்ஸில், அந்த பிளான்ட்டில் ஆயிலை எடுத்தது எல்லாமே வந்து சீனாவினுடைய நிறுவனம் தான். இப்போ நீங்கள் ஒன்றும் சிம்பிளான ஒரு கேள்விங்க, எதுக்காக போய் வெனிசுலாக்குள்ளே போனாங்க? அங்கே இருக்கக்கூடிய ஆயில் ஃபீல்ட்ஸை கைப்பற்றுறதுக்காக தான் போனாங்க. ரொம்ப நேர்மையான மனிதர் ட்ரம்ப். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வெளிப்படையாக சொன்னார், நான் மனிதாபிமானத்துக்காக போகிறேன், நான் மக்களுக்கு சேவை செய்ய போகிறேன்லாம் சொல்ல, எனக்கு அந்த ஆயில் ஃபீல்டை கண்ட்ரோல் பண்ண போகிறேன்னு அடுத்த நாளே அவர் சொல்லிட்டார். இவர் போய் வெனிசுலா அதிபரை கடத்தி கொண்டு வந்து எங்கள் மதுரோவை கொண்டு வந்து இவங்க நியூயார்க் கொண்டு வந்தாங்க. இது கொண்டு வந்து 24 மணி நேரத்தில் ஒயிட் ஹவுஸில் என்ன மீட்டிங் நடக்குது அப்படின்னா 27 பெட்ரோல் கம்பெனிஸை வச்சு ஒரு மீட்டிங் போடுறாங்க. பெரிய பெரிய நிறுவனம், செவ்ரான், ஹோக்கன் ஃபிலிப், இது மாதிரியான எக்ஸான், இது மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து உட்காந்து பேசுகிறாங்க. என்ன பேசுனாங்க அப்படின்னு தெரியுமா? நீ போய் ஆயில் எடுனா நான் ஆயில் எடுக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க. நீ பாட்டுக்கு போய் ஆயில் எடுக்க சொல்கிற, நான் போய் இன்வெஸ்ட் பண்ணுவேன். கொஞ்சம் நஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இல்லை, இனிஷியலாகவே 10 லட்சம் கோடிக்கு மேலே போடணும். நான் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் கூடி போடுவேன். அடுத்த ஒரு 2 மாதம் இல்லை 1 வருஷம் 2 வருஷத்துலேயே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா என் சொத்தெல்லாம் பிடிச்சிட்டு போயிடுவான். ஏன்னா ஏற்கனவே எக்ஸான் ஃபிலிப் போடுறதையும் சரி, அது மட்டும் இல்லாமல் கோகோன் ஃபிலிப்பே எக்ஸானோட நிறுவனங்களை தேசிய உடைமையாக்கிட்டாங்க. யார் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த சாவஸ் ரொம்ப அழகாக பண்ணார் அவர். இவர் மேலே என்ன ஒரு கடுப்பு இருக்காங்கன்னா, இவர் வந்து டீடாலரைஸ் பண்ணுறாரு. அந்த நாட்டினுடைய பெட்ரோல் ஏற்றுமதி இறக்குமதியில் குறிப்பாக பெட்ரோ டாலர்ஸ் அவர் பிலீவ் பண்ணாமல் அவர் நேரடியாக அமெரிக்காவோடையும் சரி ரஷ்யாவோடையும் சரி ஈரோ ப்ளஸ் சைனீஸ் கரன்சியில் யோனில் வந்து பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. அது ஒரு பெரிய பிரச்சனை. அதுக்கப்புறம் சாங்ஷன்ஸ் வருது. அந்த நாட்டில் வந்து வேலைவாய்ப்பின்மை, பொருளாதார மந்த நிலை, இன்றைக்கி ஈரானில் என்னென்ன நடந்துட்டுருக்கோ அது எல்லாமே வெனிசுலாவுக்கு நடந்திருக்கு. இப்போ பிரச்சனை எங்கே அப்படின்னா, இவர் போய் கடத்திட்டு போயிட்டாரு. பெட்ரோல் கம்பெனி வந்து மீட்டிங் போட்டாங்க, போய் பெட்ரோல் எடுத்துங்கயான்னு சொன்னால் அவங்க எடுக்க ரெடியாக இல்லை. இப்போ அவரை கடத்தி கொண்டு வந்துட்டீங்களே, பெட்ரோலை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டீங்களே, என்ன ஃபர்தராக நடந்திருக்கு? எதுவுமே நடக்கலை. அவங்க எங்களால் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்லாம் போட்டு எடுக்க முடியாது, நீ என்ன அஷூரன்ஸ் கொடுக்க போகிற அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது, அங்கே குறிப்பாக அங்கே வெனிசுலாவில் இருக்கிறது எல்லாமே ஹெவி க்ரூடு.
ஹெவி க்ரூடை எரித்து அவங்க வந்து பெட்ரோலாக மாற்றுறதுக்கு பெரிய ப்ராசஸ் வேணும், பெரிய டெக்னாலஜி வேணும், புது இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். கண்டிப்பாக அமெரிக்காட்ட அது இருக்குது, இல்லாமலாம் இல்லை. அவங்கள்ட்ட லைட் க்ரூட் இருக்குது. லைட் க்ரூடை ஈஸியாக எடுத்து, அது கொஞ்சம் காஸ்ட்லி லைட் க்ரூடு, அதை எடுத்து பெட்ரோலாக மாற்றி அவங்க விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஹெவி க்ரூடு ரொம்ப சீப்பு, ஆனால் எடுத்து ப்ராசஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீ என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் இருக்குது, அது எல்லாமே அவன் வெனிசுலாக்குள்ளே போய் பண்ணவும் ரெடியாக இருப்பான். ஆனால் அவனுக்கு யார் உத்தரவாதம் கொடுக்குறது அந்த கம்பெனிகளுக்கு? திடீர்னு சாவோஸ் மாதிரி இன்னொருத்தர் வந்து கம்பெனியெல்லாம் பிடிச்சி போட்டு போயிட்டாருன்னா, அவன் ஒரு 50 லட்சம் கோடி போட்டு எல்லாத்தையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அதை அவன் எடுக்கிறதுக்கே அடுத்த 50 வருஷம் ஆகும். இன்ஸ்டேபிள் பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன், அதனால் முடியான்ட்டாங்க. அதனால தான் ட்ரம்ப் மிரட்டிக்கிட்டு இருக்காரு. என்ன மிரட்டுறாரு அப்படின்னா, வெனிசுலா ஆயிலை வந்து இந்தியா வாங்கும் அப்படிங்கிறாரு. சொல்கிறாரு இல்லையா, ஒரு வாரமாக சொல்லிட்டுருக்காரு. நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு என்னடா தலைவலி, இப்போ நான் ஏற்கனவே வந்து ரஷ்யாட்ட வாங்கிட்டு இருக்கேன், நீ என்கிட்ட ரஷ்யாட்ட வாங்காதன்னு சொல்லு, ஏன்னா அது உக்ரைன் வாருக்கு ஃபண்ட் பண்ணுன்னு சொல்லு, அது ஒரு நியாயமாக நம்ம பார்க்கலாம். நீ ஏன் என்ன வெனிசுலா ஆயிலை வாங்க சொல்கிறேன்? நான் ஆல்டர்னேட்டாக ஈரான்கிட்ட போகிறேன், இல்லை வந்து ஈராக்கிட்ட போகிறேன், சவுதிகிட்ட போய் ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். வெனிசுலா ஆயிலை நம்ம தலையில் கட்டுறதை ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ அதே ஒரு ஃபார்மேட்டை தான் இப்போ ஈரானுக்கும் பண்ணுறாங்க. ஈரானுக்கு அதான் பண்ண போகிறாங்க. ஈரானை பொறுத்த வரைக்கும் சைனாவுக்கு நீ எதுவும் சப்ளை பண்ணக்கூடாது, சைனாவை தனிமைப்படுத்தணும் பொருளாதார ரீதியாக. இன்னொரு வகையில் இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான த்ரெட்டாக இருக்குது. இப்போ பல நாடுகள்கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்குது, பல நாடுகள் அதை என்ரிச் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இது ஈரான் மட்டும் கிடையாது, இன்னும் சில நாடுகள் இருக்குது. இப்போ இந்த என்ரிச்மெண்ட்டை மொத்தமாக ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறதுல எந்த இடத்துல அவங்க வந்து நியூக்ளியர் பாம் தயாரித்தாங்க? நீங்கள் இப்படி தான் ஈராக்குள்ள சொன்னீங்க, மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் வெப்பன்னீங்க, ஏதாவது ஒரு குண்டூசி எடுத்தீங்களான்னா ஒன்றும் கிடையாது. பல நாடுகளுக்குள்ளே பூந்து அடித்தாங்க, சிரியாக்குள்ளே போயிருக்கிறாங்க, அங்கே இங்கே எல்லா நாடையும் அடித்தாங்க. எதுலேயுமே அவங்க எதையும் எடுக்கல. நாளைக்கு இவங்க ஈராக்குள்ளே பூந்து அடித்தாலும் ஈராக்லேருந்து இவங்க வந்து எந்த யுரேனியம் ஸ்டாக்கும் எடுக்க முடியாது, ஒன்றும் இருக்காது. மேபி அவங்க வச்சுருந்தாலும் அதை வந்து இவங்களாலாம் எடுக்க முடியாது. ஸோ இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, நியூக்ளியர் ட்ரீட்டியை ஒரு காரணமாக வச்சு ஈரானை தனிமைப்படுத்தி ஈரான் மீது பொருளாதார தடைகளை கொண்டு வந்து அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை குலைத்து வேலைவாய்ப்பே இல்லாமல் பண்ணி மக்களை நடுத்தருவுக்கு இறங்கி போராட வச்சு அந்த அரசு அந்த மக்களை ஒடுக்கிற அளவுக்கு தள்ளி அந்த மக்கள் செத்து இன்றைக்கி ஒரு மனிதாபிமான முகத்தோடு அமெரிக்கா உள்ளே போகிறேன்னு சொல்கிறாங்க இல்லையா, அங்கே மக்கள் அன்ரெஸ்ட் ஆகி ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி உருவாக்கி எக்கனாமியை கொலாப்ஸ் பண்ணதே இவன் தான். இவனுடைய வேலை தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய மோசமாக நடக்குது. இந்த நேரத்தில் நான் போய் ஃபைட் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் போகிறோம். அமெரிக்கா உள்ளே போகும்போது இந்த பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்குது. சைனாவும் நேரடியாக உள்ளே வர்றாங்க, ரஷ்யாவும் நேரடியாக உள்ளே வர்றாங்க. இப்போ கண்டிப்பாக இந்த வளைகுடாவில் மிகப்பெரிய இன்னொரு யுத்தம் வரப்போகுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது. வளைகுடா யுத்தம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த உலகத்தினுடைய யுத்தம். ஏன் அப்படின்னா, நீங்கள் இப்போ தான் நம்ம பேசினோம், இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் வழியாக நேச்சுரல் கேஸோ க்ரூட் ஆயிலோ இந்தியாவுக்கு வரல அப்படின்னா இன்றைக்கி 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்க பெட்ரோலு 150 ரூபாய்க்கு போயிடும். அது ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய பொருளாதாரத்தையே தலைகளாக திருப்பி போட்டுரும். எல்லா நாடுகள்லையுமே பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி வந்துடும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒரு கட்டத்தில் வந்து எமோஷன் ஆகி மோடியை தூக்கி எறிவாங்க. வேற ஒரு கவர்மெண்ட் வந்தாலும் அது இந்த விலைக்கு தான் பெட்ரோல் விற்றாகணும். இப்போ சைனாவில் சிக்கல் வரும், சவுத் கொரியாவில் வரும், வியட்நாமில் வரும், லாவோஸ் வரும். இந்த வடகிழக்கு ஆசிய நாடுகள், சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் எல்லாமே மிக மோசமாக பாதிக்கப்படும் இந்த யுத்தம் துவங்கி விட்டது என்றால். ஸோ இந்த யுத்தத்தை துவங்கிறது வந்து அமெரிக்காவினுடைய நோக்கமாக இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதனால தான் கொமேனி அவர்கள் சொல்லியிருந்தாரு, ஒருவேளை ஈரான் மீது தாக்குதல் நடத்தினா பிராந்திய போரா வெடிக்கும். அது ரொம்ப எக்ஸாக்டாக சொன்னார், ரொம்ப 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 கவனமாக சொன்னார். அவர் 2 விஷயத்தை சொல்ல வர்றாரு. ஏன் பிராந்திய போர் அப்படின்னா, அமெரிக்கா இவ்வளோ ஃப்ளைட்ஸை, மிசைல்ஸை, சப்மரைன்ஸை கொண்டு வந்து நிறுத்துனது எல்லாம் எங்கே வச்சுருக்காங்க? அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய மற்ற அரபு நாடுகளை தான் வச்சுருக்காங்க. ஏற்கனவே ஜென்ரலாகவே மோர் தேன் 40,000 ஸ்டாண்டிங் ஆர்மி அங்கே இருக்குது. அது வந்து நீங்கள் வந்து நேவல் பேஸ் இன்க்ளூடிங் நேவல், ஏர்ஃபோர்ஸு, ஆர்மின்னு சொல்லி 40,000 பேர் ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய அரபு பேஸுகளில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து ஒரு மினிமம் ரெக்குவயர்மெண்ட்டை எப்போவுமே வச்சுருக்கிறது. இப்போது 2 லட்சம் பேர்த்து கூட இறக்குவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. நான் போய் வந்து பக்கத்தில் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த நாட்டிலலாம் வந்து அமெரிக்காவினுடைய பேஸ் இருக்கோ அங்கெல்லாம் நான் அடிப்பேன் அப்படிங்கிறது தான் காமினி சொல்ல வர்றாரு. ஏற்கனவே இது நடந்திருக்கு. கத்தார் பேஸை, அதாவது யூஎஸ்னுடைய கத்தார் பேஸ் இருக்குது பார்த்தீங்களான்னு, அல் உயித், அந்த ஏர்பேஸை அடித்து நொறுக்கியிருக்காங்க. நீங்கள் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இஸ்ரேலினுடைய ஈராக் பேஸ், அவங்களுடைய மொசாத் பேஸ், அதை டைரெக்டாக மிசைல் வச்சு அடித்தாங்க. யார் அப்படின்னா ஈரான். நொறுங்கிருச்சு. இப்போ தான் இந்த 12 days வாரப்போ தான் நினைக்கிறேன் மொத்தமாக அடித்து நொறுக்கப்பட்டுச்சு. அப்போது இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பேலஸ்டிக் மிசைல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு கவர் பண்ணணும்னு இஸ்ரேலுக்கு தெரியும். அதே சமயத்தில் சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள், ஓமனாக இருக்கட்டும், ஈராக்காக இருக்கட்டும், இன்னும் பல நாடு, பாகிஸ்தான்லேயே இவங்க வந்து ஏற்கனவே வந்து பலுச்சிஸ்தான் பகுதியில் வந்து இவங்களுடைய ஆயுதங்களை பயன்படுத்தியிருக்கிறாங்க. யார் அப்படின்னா ஈரான். அவங்களுடைய பேலஸ்டிக் மிசைல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. 2020 பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்னுடைய ஈராக் பேஸ் வந்து அல் சைத் ஏர் பேஸை இவங்க அடிச்சிருக்கிறாங்க. ஸோ இது மாதிரி முக்கியமான பேஸ் எல்லாத்தையுமே இவங்க அடிச்சிருக்கிறாங்க.
இது எப்போ அடித்தாங்கன்னா இப்போ 2020 அவங்களுடைய கமாண்டர் இன் சீஃப் சுலைமானியை கொன்னாங்க இல்லையா அமெரிக்கா சுலைமானியை கொன்னதுக்கு பதிலாக ஒரு 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 எதிர்த்தாக்குதலாக அவங்க வந்து ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய பேஸை அடித்தாங்க. ஸோ அப்போ இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுடைய பேலிஸ்டிக் மிசைலினுடைய அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்குது பார்த்தீங்களான்னு, அது வந்து அதை பார்த்து இவங்க பயப்படுறாங்க. இவங்க நினச்சா மஸ்கட் அடிக்கலாம், மஸ்கட்டில் இருக்கக்கூடிய பேஸை யூஎஸ்னுடைய பேஸை அடிக்கலாம், எதை வேணாலும் இவங்க அடிச்சு தூக்கிட்டு போயிட்டு இருக்கலாம். ஆனால் குறிப்பாக இந்த ஒரு போர் பதற்றம் இந்த சூழலில் வந்து நிறைய மத்திய கிழக்கு நாடுகள், குறிப்பாக ஜோர்டானாக இருக்கட்டும், இல்லை கத்தாராக இருக்கட்டும், சவுதியாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே எங்களுடைய தளத்தை வந்து நாங்கள் போருக்காக பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம். அது எந்த அளவுக்கு உண்மையானது அவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட்? நம்பகத்தன்மை அவங்க நம்பலாமா? அவங்கள நம்ப வேண்டிய சூழல் இப்போ இருக்க தான் செய்யுது. ஏன்னா அவங்களுக்குள்ள வந்து அடுத்தடுத்த ஒரு அலைன்மெண்ட்டை வந்து உருவாக்கிட்டே தான் இருக்கிறாங்க. யார் அப்படின்னா மத்திய கிழக்கு நாடுகளும். இப்போ அவங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அசாதாரணமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா ஒன்றும் இல்லை, ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் அமெரிக்கா என்ன சொல்லிச்சு அப்படின்னா, அவங்களுடைய கோல்டன் டூம் டெக்னாலஜியை நோக்கி தான் அவங்க நகரன்ட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக கிரீன்லாண்ட்லேருந்து கீழே வந்து சவுத் அமெரிக்காவினுடைய எண்டு டிப்பு வரைக்கும் மொத்தமாக அந்த வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் இருக்குது பார்த்தீங்களா, அதை முழுக்கவே அவங்க கோல்டன் டூம்குள்ளே கொண்டு வரணும். கோல்டன் டூம் அப்படிங்கிறது வந்து இஸ்ரேலினுடைய அயர்ன் டூம் மாதிரி மொத்தமாக பேலஸ்டிக் மிசைல்ஸோ எந்த மிசைலாக இருந்தாலும் இந்த பிராந்தியத்துக்குள்ளே வந்து ஒரு பொட்டு கூட அடிக்க முடியாத அளவுக்கு மூடிடுறது அப்படின்னா சர்வைலன்ஸாக சொல்கிறேன். அவ்வளோ பெரிய சர்வைலன்ஸ், கிட்டத்தட்ட 300 லட்சம் கோடிக்கு மேலே செலவு பண்ணி அதை ஒர்க் பண்ண போகிறதாக ஒர்க்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ட்ரம்ப் தான் அப்ரூவல் கொடுத்துட்டாரு. அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எஸ்டிமேஷன் சொல்கிறாங்க. அவங்க கிட்டத்தட்ட 40 லட்சம் கோடிங்கிறாங்க, 50 லட்சம் கோடிங்கிறாங்க, சில பேர் 150 லட்சம் கோடிங்கிறாங்க, 300 லட்சம் கோடி வரைக்கும் போகுங்கிறாங்க. இது முழுக்க வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் தான் இந்த ஸ்பேஸ் எக்ஸ் மாதிரியான நிறுவனங்கள் தான் இந்த வேலையை செய்கிறாங்க. அவர் வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியரை நோக்கி நகர்றது தான் அவருடைய பாலிசின்னு இப்போ தான் 20 நாளைக்கு முன்னாடி அறிவிச்சாங்க. அவங்களுடைய அடுத்த ஃபியூச்சர் செக்யூரிட்டி பாலிசி என்ன அப்படிங்கிறது வந்து அஃபிஷியலாக அறிவிச்சாங்க. ஆனால் ஒரு மாதம் தான் இருக்கும். இதை அறிவிச்சதுக்கு பிறகு இந்த போரை தீவிரப்படுத்துகிறாங்க அப்படிங்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது ஒன்று நடக்குது. ரெண்டாவது குறிப்பான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் வந்ததுக்கு பிறகு இந்தியா வந்து ஒட்டுமொத்தமாக அமெரிக்காட்ட சரண்டர் ஆகுது அப்படிங்கும்போது தே அகெயின் கம்மிங் பேக் டு த குவாடுக்கு வர்றாங்க. அமெரிக்கா, இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் இதெல்லாம் சேர்ந்து ஒரு குவாடு அந்தமான் நிக்கோபாரில் வந்து அவங்களுடைய இராணுவ தலைமையிடத்தை உருவாக்குறதுக்கு ஒரு முயற்சி நடந்துட்டுருக்கு. இந்த 2 நாளைக்கு முன்னாடி கூட இதனுடைய என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் குறித்து பல விவாதங்கள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி இந்தியாவே வந்து அந்தமான் நிக்கோபாரில் முதலீடு பண்ணி ஒரு பெரிய ஹைடெக் சிட்டியை வந்து உருவாக்க போகிறதாக போயிட்டுருக்கு. ஸோ அப்போது நாம் நினச்சிட்டு இருக்கோம் இந்த ஈரான் வார் குறித்தான விஷயங்கள் தான் ஒட்டுமொத்தமாக ஸ்ட்ரக்சர் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு. ஆனால் ட்ரம்ப்புக்கு பிறகு எல்லாமே ரொம்ப இன்ஸ்டேபிளாக போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் தான் எங்களுடைய இலக்கு அப்படின்னு சொல்லி அவர் நகர்றாரு. கிரீன்லாண்டு வேணும்னு கேட்டார். ஒரு வாரம் நியூஸில் இருந்துச்சா? ஒரு வாரத்துக்கு பிறகு இதுக்கு இப்போ டிஸ்கஷன்லேயே இல்லை அல்லது அவர் ஏன் கிரீன்லாண்டு வேணும்னு கேட்குறாரு? கிரீன்லாண்டு வேணும்னு கேட்குறதும், வெனின்சுலா அதிபரை கடத்துறதும், ஈரானோடு சண்டை போடுறதும் 3மே ஒரு புள்ளியில் தான் இருக்குது. அந்த 3மே சைனாங்கிற புள்ளி தான். இப்போ நீங்கள் வந்து கிரீன்லாண்டு அப்படிங்கிறது வந்து அங்கே கடந்த 20 ஆண்டுகளில் அங்கே இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் உருகிருச்சு. அதில் வந்து ஷிப்ஸ் போய் வர அளவுக்கான அதுக்குன்னு பிரத்யேகமான ஐஸ் பிரேக்கர் ஷிப்ஸோடு போய் வரலான்னு சொல்லிட்டாங்க. அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சீனாவும் சரி, ரஷ்யாவும் சரி பல நாடுகளோட ஒப்பந்தங்கள் போட்டு அந்த ஸ்பெஷலான ஷிப்ஸை வந்து தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே 3 சீ ரூட்ஸ் இருக்குது. இந்த 3 சீ ரூட் வழியாக சைனாவினுடைய எல்லா பொருள்களும் அப்படியே நேரடியாக மேலே நார்த்து ஆர்டிக் வழியாக கொண்டு வந்து ஐரோப்பாவில் இறக்கிடலாம். அது வந்து நீங்கள் நார்வே, ஸ்வீடன் மட்டும் கிடையாது, பாரிஸ் வந்து இறங்கிடும். இங்கே கீழே அவங்க வந்து மலாக்கா ஸ்ட்ரிப் வழியாக உள்ள வந்து இந்தியன் ஓஷன் வந்து பிற்பாடு வந்து நீங்கள் அரேபியன் சி வழியாக போய் நீங்கள் அதுக்கு பிறகு ரெட் சீக்குள்ளே பூந்து போய் நீங்கள் வந்து ஐரோப்பாவுக்கு போயிட்டு இருக்க வேண்டியது கிடையாது. ஒரு 20 நாள்லாம் ட்ராவல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க ஒரு 10-15 நாளுக்குள்ளே அந்த வேலையெல்லாம் முடிச்சிருவாங்க. இதனுடைய காஸ்ட்டும் ரொம்ப கம்மி, அந்த ட்ராவல் காஸ்ட்டும் ரொம்ப கம்மி. ஸோ இப்போ இந்த ரூட்டை ப்ரிஃபர் பண்ணி அவங்களுடைய பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவில் ரொம்ப முக்கியமாக அவங்க நார்த் அட்லாண்டிக்கை நோக்கி சீ ரூட் போட்டு நகர்ந்துட்டாங்க. நான் கூட இடையில வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இது பார்த்தேன். ஒரு சீரியஸ் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்துட்டு இருந்தப்போ அது ஒரு கதை, ஒரு க்ரைம் ஸ்டோரி தான். அந்த க்ரைம் ஸ்டோரி வந்து நார்வேயில் நடந்துக்கிட்டு இருக்கு. நார்வேயில் நடந்துக்கிட்டு இருக்கும்போது கூட சைனாவை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. சைனாவும் அங்கே வரக்கூடிய புது சீ ரூட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சீ ரூட்டை பற்றி தான் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கு. சீனா இது வழியாக போச்சு அப்படின்னா இந்த கடல் பிராந்தியம் அப்படிங்கிறது வந்து பனி அதிகமாக உருகும் போது நார்வே, ஸ்வீடன் மாதிரியான நாடுகள் நேரடியாக பாதிக்கப்படும் பேசிட்டு இருக்காங்க. சைனா போகிறதுனால பாதிப்பு இல்லை, அங்கே கடல் குளோபல் வார்மிங்கில் கடல் பனிப்பாறைகள் உருகுவதால் சீனா அவன் ரூட்டை போடுறான்.
அப்போ அதை எப்படி ஸ்டாப் பண்ணுறது? இது எல்லாம் எங்கே வருது அப்படின்னா கரெக்டாக கிரீன்லாண்டு கிட்ட வருது. ஓகே, அவன் ஈஸியாக அமெரிக்கா கனடா வரைக்கும் வந்துடலாம். கிரீன்லாண்டு கனடா வரைக்கும் வந்து அவன் என்ன, அப்போ அவனுக்கு என்ன பையன்னா, இவன் இந்த ஆர்டிக் சீ ரூட்டை எடுத்துட்டானா நாளைக்கு கிரீன்லாண்டில் இருக்கக்கூடிய ரேர் எர்த் மினரல்ஸை எடுப்பான், அங்கே இருக்கக்கூடிய கேஸ் எடுப்பான், இதெல்லாமே நமக்கு வந்து சேரணும். அதனால் ட்ரம்ப் வெளிப்படையாக நீ எனக்கு விலைக்கு கொடுத்துருங்கிறார். அவருக்கும் ரேர் எர்த் மினரல்ஸ் தேவைப்படுது. ஏன்னா உலகத்திலேயே ரேர் எர்த் மினரல்ஸ் தான் அடுத்த ஃபைட்டுக்கான. இப்போ நீங்கள் ஒன்றும் F-35 ஃப்ளைட்டை கொண்டு வந்து ஈரானில் நிறுத்தியிருக்கான் அமெரிக்கா. அந்த F-35 ஜெட்டை நீ செய்கிறதுக்கு ரேர் எர்த் மினரல்ஸ் தேவைப்படுது. நம்ம செல்ஃபோன் வச்சுருக்கோம், செல்ஃபோன்லேருந்து மொபைல் ஃபோன்லேருந்து டச் ஸ்க்ரீன்லேருந்து நீ மிசைல் டெக்னாலஜிலேருந்து எதுவாக இருந்தாலும் சரி இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் தேவைப்படுது. கேன்சர் ட்ரீட்மெண்ட்லேருந்து எல்லாத்துக்குமே. அப்போ இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் தான் அடுத்த உலகத்தினுடைய சண்டையே. அது வெளிப்படையாக தெரியுது. அதை கண்ட்ரோல் பண்ணுறது சீனா தான். அப்போது அதை எடுக்கிறதுக்கே ரொம்ப என்விரான்மெண்டல் சிக்கல்லாம் வரும். ஸோ ஆனால் சீனா தைரியமாக வேர்ல்டுனுடைய 90% அவன் தான் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கான். அவன் நாட்டில் மட்டும் கிடையாது, லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்லேயும் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்லையும் எடுக்கிறது முதல்கொண்டு அவன் தான் பண்ணிகிட்டு இருக்கிறான். ஸோ அப்போ இந்த ரூட் இப்படி போயிட்டுருக்கு. இந்த சூழ்நிலையில் சைனா அப்படியே வந்து நேராக கிரீன்லாண்டுக்கு வந்துட்டான், நமக்கு சிக்கலாயிடும் அப்படிங்கிறதுனால அந்த சீ ரூட்டை சைனாவுக்கு எதிராக தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். சீனாவினுடைய வர்த்தகம் ஐரோப்பாக்குள்ளே வந்துடக்கூடாது, கிரீன்லாண்டை கைப்பற்றிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கிரீன்லாண்டை விலை கொடுக்க சொல்லி மிரட்டுறான். இதை 20 வருஷத்துக்கு முன்னாடியே கட்டுரை எழுதியிருக்காங்க ஆர்டிக் இன்ஸ்டியூட்ஸ் வந்து. இது வந்து ஒரு சைலண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்பாட் அப்படின்னு ஆர்டிக் கிரீன்லாண்டை சொல்கிறாங்க, அந்த ரூட்டை சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த சண்டை அப்படிங்கிறது ஏன் மூர்க்கமாகுது அப்படின்னா, அந்த இடத்துக்கான பனிப்பாறைகள் உருகுது பிறகு நடக்கக்கூடிய வர்த்தக போக்குவரத்துக்காக நடக்குது. ஸோ அங்கேயும் சைனாவை டாமினேட் பண்ண விட்டுறக்கூடாதுங்கிறாங்க. வெனின்சுலாவை ஏன் மையமாக வச்சு பேசுகிறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட மெக்சிகோலேருந்து கீழே வரைக்கும் ஒரு 80-90 லட்சம் கோடிக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணி அவ்வளவு வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க சைனா. வெனின்சுலாவில் இப்போ நம்ம ஆதார் கார்டு வச்சிருக்க மாதிரி அவங்க ஃபாதர்லேண்ட் கார்டு இருக்குது, அதை வந்து சைனா தான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கான். அவனுடைய மொத்த டெலிகம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே அவங்க தான் பார்த்துருக்காங்க. மெட்ரோலேருந்து எல்லா திட்டமும் வந்து ரயில்வேஸு, ஏர்பேஸ் எல்லாம் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கான். அது வெனின்சுலாவுக்கு மட்டும் கிடையாது, லத்தீன் அமெரிக்கா நேஷன்ஸு, கரீபியன் நேஷன்ஸ். வழக்கமாக கரீபியனில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய டாமினேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ கூட நேற்றைக்கு கூட இவங்க வந்து ஃபோர்டு, அந்த USSR ஃபோர்டை வந்து கரீபியன் தீவிலிருந்து தான் இன்றைக்கி ஈரான் பக்கத்தில் கொண்டு நிறுத்துறாங்க அந்த கப்பலை. அது வந்து கரீபியனில் நிற்கக்கூடிய ஒரு மிதக்கும் இராணுவ கிடங்கு அது. அதை வந்து ஈரானை நோக்கி இப்போ நகர்த்துறாங்க. அப்போ அவங்க கண்ட்ரோலில் இருந்துச்சு. இன்றைக்கும் இராணுவ ரீதியாக அந்த பகுதி அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. ஆனால் பொருளாதார ரீதியாக முழுக்க யார் கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னா சைனா கட்டுப்பாட்டில் இருக்குது. ஸோ அப்போ இவங்க என்ன அடுத்தது அமெரிக்காவினுடைய நகர்வு என்ன அப்படின்னா, இந்த வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியரில் ப்ரொடக்ஷனை உருவாக்கிக்கணும். சரி, ப்ரொடக்ஷனை உருவாக்கிடலாம், கன்சப்ஷனுக்கு எங்கே கொண்டு நான் விற்கிறது? எனக்கு இந்தியா வேணும், இந்தியா இல்லாமல் விற்க முடியாது, ஆசியா மார்க்கெட் வேணும் எக்ஸப்ட் சைனா. அப்போ சைனா குறிப்பாக பங்களாதேஷாக இருக்கும். பங்களாதேஷோட இப்போ ஒரு ட்ரீட்டியில் வந்து 0% வந்து அவங்க வந்து பருத்தி கொடுக்குறாங்க. அதை பங்களாதேஷ் வாங்கி ஆடையாக நெய்து அதை திருப்பி வந்து அமெரிக்காவுக்கு 0% டாரிஃபில் கொடுக்குறாங்க. என்னென்ன அப்படின்னா, என் ஊரில் லேபர்ஸ் குறைவு, என் ஊரில் வந்து இந்த பின்னல் ஆடைகளை டையிங் பண்ணுறது, அதை நெய்கிறது எல்லாமே என்விரான்மெண்டல் சிக்கராக மாறும். உன் ஊர் குப்பை தொட்டியாக போயிட்டு போகுது, உன் ஊரில் நான் ஃப்ரீயாக காட்டன் தரேன், நீ பண்ணி கொடு. அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ப்ரொடக்ஷன் அவங்களால வந்து லத்தீன் அமெரிக்காவில் பண்ண முடியும். ஆனால் இதை விட சீப் லேபர் பங்களாதேஷில் கிடைக்கும்போது, இது பங்களாதேஷில் ப்ரொடக்ஷன் மட்டும் கிடையாது, கன்சப்ஷனே அவங்களால செய்ய முடியும். ஸோ இந்த கன்சப்ஷன் விற்கிறது, சந்தை விற்கிறதுக்காக ஆசியாவை பயன்படுத்தணும், உற்பத்திக்காக வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியரை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுல அவங்க புதுசாக பாலிசியில் மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. இது எல்லாமே சைனாவுக்காக தான், வேறு ஒன்றுமே இல்லை. சைனாவை தனிமைப்படுத்தணும், சைனாவை இல்லாமல் செய்யணும் அப்படிங்கிறது. ஏன்னா சைனா அப்படின்னா சைனாவினுடைய உலக வர்த்தகம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகிடுச்சு. அப்போது ஃப்யூச்சரில் சைனாவினுடைய கரன்சி தான் வேர்ல்டு கரன்சியாக மாறப்போகுது. ஆனால் சைனா எந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கான் அப்படின்னா, அவன் வந்து ரஷ்யாவோட பேச்சுவார்த்தை வச்சு, இந்தியாவோட பேச்சுவார்த்தை, பிரேசில், சவுத் ஆப்பிரிக்காவோட பேச்சுவார்த்தை வச்சு பிரிக்ஸ் கரன்சியை கொண்டு வர அவன் முயற்சி பண்ணுறான். இல்லை நம்ம பிரிக்ஸ் அவன் என்ன சேஃப் கேம் ஆடுறான், இல்லை பிரிக்ஸ் கரன்சியாக கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற இடத்துக்கு அவன் நகரான். ஸோ அப்போ அந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பையே சைனா இந்த அளவுக்கு இனிஷியேட்டிவாக பண்ணுறதே, அந்த பிரிக்ஸ் கரன்சி கொண்டு வரதே எதுக்கு அப்படின்னா, இந்த பொருளாதார பலத்தை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும். தான் கூட ரஷ்யாவும் இருக்கணும், தன் கூட இந்தியாவும் இருக்கணும், ப்ளஸ் ஈரானை வந்து இந்த முறை அவங்க வந்து பிரிக்ஸில் உறுதியாக கொண்டு வரதுக்கான வேலை இந்த இந்தியாவில் தான் நடக்குது பிரிக்ஸ் மாநாடு. இதில் ஈரான் வந்து பிரிக்ஸில் வந்து இணைகிறதாக உறுதியாக இருக்குது. ஏற்கனவே இணைஞ்சிருக்கிறாங்க, பல நாடுகள் இணைஞ்சிட்டாங்க. பட் அஃபிஷியலாக வந்து இந்த பிரிக்ஸுக்குள்ளே வரும்போது கரன்சி ஆல்டர்னேட் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. இந்தியா கூட ரிசர்வ் பேங்க் ஒரு சின்ன ஐடியா இருக்குது, ரேட்டஸ் மட்டும்தான் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. பிரிக்ஸ் நாடு கூட நடக்கக்கூடிய வர்த்தகத்தை ஆன்லைனில் பண்ணிக்கலாம் இந்தியன் கரன்சியில் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க நகர்றாங்க. ஏன்னா இதை ஏற்கனவே சைனா பண்ணிட்டான். கிட்டத்தட்ட அவன் வந்து ஒரு 14,000 பிரான்ச்சஸ் மேலே பல நாடுகளில் வச்சுருக்கிறான். அவனுடைய ட்ரேடை மொத்தமாக அவன் மாற்றிக்கிட்டு இருக்கான். ஸோ அப்போது சீனாவினுடைய அபரிவிதமான பொருளாதார வளர்ச்சி, அதுக்கு துணையாக இருக்கக்கூடிய ரஷ்யாவாக இருக்கட்டும், இல்லை ஈரானாக இருக்கட்டும்,
இல்லை மற்ற நாடுகள் இந்தியாவா கூட இருக்கட்டும், இவங்க எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒட்டுமொத்தமாக தனிமைப்படுத்தணும் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க நகர்றாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன, இந்தியா சரண்டர் ஆயிடுச்சு இந்த விஷயத்தில். இறுதியாக நம்ம பார்க்கும் பொழுது ஒருவேளை இது போரா வெடிச்சது அப்படின்னா யாருக்கு அதிகமான பாதிப்பு ஏற்படும் நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா கடந்த முறை இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடந்த அந்த யுத்தத்துல கூட ஈரானுக்கும் மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்பும் ஏற்பட்டிருக்கு. பட் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கான்ற நாடு எங்கேயோ இருக்கும் பொழுது அமெரிக்காவுக்கான சேதம் அதிகமாக வர வாய்ப்பு இருக்கா? நேரடியாக அமெரிக்காவுக்கு சேதம் வராது. இது இஸ்ரேல் பயங்கர மோசமாக பாதிக்கப்படும். நேட்டோ உள்ளே வந்தாங்க அப்படின்னா நேச்சர் ஆஃப் வார் மாறிடும். நேட்டோ உள்ளே வருது அப்படின்னா இந்த வார் வந்து நேச்சர் ஆஃப் வார் மாறும். நேட்டோ வராத வரைக்கும் இது நேரடியாக ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான சண்டையாக இருக்கும்போது இதில் ஈரானுக்கு பாதிப்பு இருக்கும், அமெரிக்காவுக்கு அதை விட மோசமான பாதிப்பு இருக்கும். என்ன அப்படின்னா அமெரிக்காவினுடைய நம்பர் 1 இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்பர் 1 வந்து மிக மோசமாக அடிபடும் அவங்களுக்கு. இமேஜ் டேமேஜ் ஆகும். ஏன்னா கண்டிப்பாக அவங்க தோற்று தான் போவாங்க. ஏன்னா திருப்பி கண்டிப்பாக ஈரான் அடிக்க தான் செய்யும். திருக்குறளில் ஒரு விஷயம் இருக்குது, சிறுபடையான் செவ்விடம் செல்வின் உருபடையான் ஊக்கம் அழியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறுபடையான் செவ்விடம் செல்வின் உருபடையான் ஊக்கம் அழிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. அமெரிக்காவினுடைய ஊக்கம் அழியும். அவங்க வந்து டயர்ட்னஸ் வந்துடுவாங்க, அவங்களுக்கு சேதாரம் ஏற்படும். ஒரு சின்ன பையன் இருக்கான், ஒரு பெரிய ஆள் இருக்கான் அப்படின்னா அந்த சின்ன பையனை போட்டு அவன் அடிச்சுட்டே இருக்கான் அப்படின்னா அந்த சின்ன பையன் உயிரை கொடுக்க தயாராகிடுவான். அவன் உயிரை கொடுத்து உன்னை அடித்து அவன் செத்தே போனாலும் அதுக்கப்புறம் நீ நம்பர் 1 இருக்க முடியாது, உன் கையவோ காலையோ எடுத்துகிட்டு போயிடும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது மாதிரியான ஒரு நெருக்கடியான சூழலில் தான் இப்போ அமெரிக்கா இருக்குது. அமெரிக்கா இஸ் நாட் நோ மோர் அ பாஸ். இனி யூனிபோலார்லாம் கிடையாது, இது மல்டி போலார். அதை அமெரிக்கா ஏற்றுக்க மாட்டேங்குது. இந்த நேரத்தில் ஈரானோடு யுத்தம் செய்வதற்கு அமெரிக்கா 100% விருப்பப்படாது தான். அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் அடித்தா மோசமாயிரும் அப்படின்னு. எந்த எக்ஸ்டெண்ட் வரைக்கும் த்ரெட்டன் பண்ணி பார்க்கலாங்கிற அந்த எக்ஸ்டெண்ட் வரைக்கும் போகிறாங்க. அவங்க ஈரான் சரண்டர் ஆகிற வரைக்கும் இதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஈரான் முதல் முறையாக சரண்டரே ஆகாமல் அவங்க அடிக்க தயாராக இருக்காங்க. பேலஸ்டிக் மிசைலை டெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பலம் இருக்குது கடலில். அவங்கள்ட்ட நிறைய மினி போட்ஸ் இருக்கும். அவங்க சின்ன போட்ஸ் வச்சுருப்பாங்க. 4 பேர் 5 பேர் ட்ராவல் பண்ணுற மாதிரியான போட்ஸ். அதில் அட்வான்ஸ்டான ஒரு ராக்கெட் லான்ச்சர்ஸ் மாதிரி மினி மிசைல்ஸை வச்சு அடிக்கக்கூடிய அளவுக்கு அவங்கள்ட்ட இருக்குது. இப்போ நீங்கள் வந்து அட் அ டைமில் 500 போட்டை இறக்கி விடுவாங்க. 1000 போட்டை அவங்க இறக்கி விடுறாங்கன்னு வச்சுங்களேன். நீங்கள் வந்து யூஎஸ்எஸ்ஆர் லிங்கனையோ இல்லை ஃபோர்டையோ அடிக்கிறதுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அட் அ டைமில் இறக்கி விட்டு ரொம்ப மோசமான சேதத்தை கடல் பரப்பில் அவங்க ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு டஃப் வார் தான். அது இந்த வார் துவங்கிருச்சு அப்படின்னா ஈரானுக்கு மோசமான பாதிப்பு இருக்கும், இஸ்ரேலுக்கு மோசமான பாதிப்பு இருக்கும். நோ மோர் அமெரிக்கா பிகம் நோ மோர் யூனிபோலர். அது வந்து கண்டிப்பாக இந்த வரலாற்று எழுதப்படும் இந்த யுத்தத்தில். குறிப்பாக இது வந்து நேட்டோ உள்ளே வந்தாங்கன்னா இதனுடைய நேச்சர் மாறும். அதனால் பொறுத்திருந்து பார்க்கணும் இந்த வாரினுடைய போக்கு எப்படியெல்லாம் மாறுது அப்படின்னு பார்ப்போம். நிச்சயமா தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பதில் தந்தமைக்கு நன்றி. நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.